லாஸ்ட்டாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போது அது என்ன நியூஸ்னால், நீங்கள் அதை சொன்னாலே ஷாக் ஆவீங்க. நானே பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டேன். அந்த ஷாக்கை நான் உங்கள்கிட்ட அப்படியே சொல்கிறேன். அது என்ன ஷாக்குனா, இங்கிலாண்டில் ஒரு ஏரியா, அந்த ஏரியா பேர் தெரில, அந்த வாயிலே நுழையில அந்த ஊர் பேர். அதனால் நான் உங்கள்கிட்ட சொல்லலை. அந்த அக்காவை பேர் மேனகா. மேனகா பக்கத்தில் அட்லோனின்னு ஒரு பேர் வரும். அது என்ன பேருன்னு தெரில, அது நுழையில. அதனால மேனகா. அவங்க வயசு 37. அவங்க நர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. நவம்பர் 9 அன்றைக்கி அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. கொரோனா டெஸ்ட் எடுக்கல, பாசிட்டிவ் வந்துருச்சு. அதுவே ஒரு வாரம் கழித்து நவம்பர் 16 அன்றைக்கி அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. கோமா ஸ்டேஜுக்கு போனோன்னே ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாங்க. சரிங்களா? அதனால் டாக்டர் ரொம்ப சின்சியராக, எப்படி சொல்கிறது, ரொம்ப இதுவாக ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அப்போது ஒரு மருந்து ஒன்று கொடுத்தாங்க. அந்த மருந்து கொடுத்தனே அவங்க கோமா ஸ்டேஜ்லேருந்து பழைய நினைவுக்கு வந்துட்டாங்க. அது என்ன மருந்து தெரியுங்களா? அது சொன்னால் நீங்களே ஷாக் ஆவீங்க. அது என்ன மருந்துன்னா வயகரா. வயகரா கொடுத்த உடனே பழைய நினைவுக்கு திரும்பி வந்துட்டாங்களாம். திரும்பி வந்து அந்த அக்கா கேட்குறாங்க, நான் எப்படி வந்தேன்னு கேட்கல. டாக்டர் சொல்கிறாங்க, உங்களுக்கு நான் வயகரா மெடிசன் நிறையா கொடுத்தனால நீங்கள் பழைய நினைவுக்கு வந்துட்டீங்கன்னு சொல்கிறாங்க. அது ஏன் வயகரா மெடிசன் கொடுத்தாங்கன்னா, கோமா ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கும், அங்கங்கே கிளாட் ஆகி நிற்கும். அதனால் வயகரா டேப்லெட் கொடுத்த உடனே பிளட் சர்க்குலேஷன் கொடுக்கக்குள்ள பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், எல்லா இடமும் ஸ்பீடாக போகும். அதனால அவங்க கோமா ஸ்டேஜ்லேருந்து பழைய நினைவுக்கு வந்துட்டாங்களாம். பார்த்துங்க, வயகரான்னு சொன்னாலே மக்களிடையே கருத்து கணிப்பு நிறையா இருக்குது. ஆனால் இது நல்லதும் இருக்குது. பார்த்தீங்களா? நல்லது இருக்குது, கெட்டதும் இருக்குது. நம்ம உடம்பை நம்ம தான் பார்த்துக்கணும். அதனால் இங்கே நம்ம மாஸ்க் போடாமல் இருக்காதீங்க, சானிடைசர் போடாமல் இருக்கீங்க. மாஸ்க்கை போடுங்க, சானிடைசரை யூஸ் பண்ணுங்கள், இடைவெளி விட்டு இருங்க. சரிங்களா? அங்கே இருக்கிற மாதிரி இங்கே காப்பாற்றுவாங்களான்னு தெரியாது. அதனால் பார்த்து சேஃபாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் டு ஆல்.